டீம் பாத்தீங்கன்னா பூகா டீம் பாத்தீங்கன்னா கையில பூகா டீம் முக்கியம். பூகா டீம் நம்ம பூகா டீம் பூகா டீம் ஒன் சைட் டாமினேட் பண்றாங்க. நைஸ்ரா கரெக்டா சோப்பிங் தி சாட் மக்களே. நாங்க தயார் பண்ணா தரமா தானே இருக்கும். ஓபிங் தி சாட் गाइस, आज ஓபிங் தி சாட். யோகேஷ் ஜுபைரோட கில்ல பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவாங்களா இல்ல பிளாக் ப்ரோ இந்த இடத்துல தன்னோட கில்ல கொடுப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிளாக் ப்ரோமே தன்னோட கில்ல ஜுபைர் கிட்ட கொடுக்குறான். ஜுபைர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நீட்டான ஒரு 1v2 பாத்தீங்கன்னா கிளியர் பண்றான். லேசி லேர்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா ஃபைட் போகுது. லேசி லேர்ஸ் பாத்தீங்கன்னா டீம் மொபைல் பாட்ஸ் எலிமினேட் பண்றாங்க गाइस. டீம் மொபைல் பாட்ஸ் பாத்தீங்கன்னா லேசி லேர்ஸ் பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல டீம் லேசி லேர்ஸ் பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க மொபைல் பாட்ஸ். டீம் நம்பர் 2 ஆன ஸ்பார்டன் முடிச்சிட்டாங்க. யாரா அறிவுரா 9th ஸ்லாட் முடிச்சிட்டாங்க ஸ்பைடி டீம். ஓ டீம் நம்பர் டீம் நம்பர் 9 பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆகறாங்க. யார் அடிச்சா? லேசி லேர்ஸா? ஓ லேசி லேர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீம் நம்பர் 9 பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிருக்காங்க. லேசி லேர்ஸ் பாத்தீங்கன்னா சாதாரணப்பட்ட மேட்ச் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆட போறது இல்ல. ஆட போற 7 மேட்ச்மே பாத்தீங்கன்னா பிரைஸ்க்காக ஆடாம தன்னோட நேமுக்காக ஆடுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 நாள் எப்படியோ போச்சு. இன்னைக்கான டேவிலியாவது ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு நிலையான ஒரு பாயிண்டாவது எடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாப்போம் லேசி லேகர்ஸ் இன்னைக்காக தன்னோட டீமுக்காக தன்னோட சப்போர்ட்டர்ஸ்க்காக ஒரு ஃபயரான கேம் பிளே கொடுப்பாங்களான்னு நம்ம சேனல்லே ஒரு ஹையஸ்ட் ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஒரு டீமு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாப் 3 வருவாங்களா? ஸ்பார்டன்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கில் கவுண்ட் எடுத்து வந்தாங்கன்னா வரலாம். பட் பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல ஒண்ணுமே பண்ணல. லேசி லேகர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோ செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கிரிட்டோஸ் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டவுன் வைக்கிறாரு. ஆனால் ஒரு டவுன் வைப்பாரா? ஒரு ஒன் டேப்பை வச்சு பாத்தீங்கன்னா கிரிட்டோஸ் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ணிக்காரு. பூக்கோ பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் வைக்கிறாரு. விஜே பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கான். கிரிட்டோஸ் பாத்தீங்கன்னா விடுற மாதிரி தெரியல அந்த டீமை. துரத்துறானுங்க. டீம் லேசி லேர்ஸ் மேட்சை மாத்துறானுங்க. டாப் 3 பொசிஷன்ஸே மாத்துறானுங்க. டாப் 3 குள்ள என்ட்ரி ஆவானுங்க. இந்த மாதிரியே போச்சுன்னா டாப் 3 குள்ள வருவானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம். ஸோ டாப் 3 குள்ள வந்தானுங்களாலே மேட்ச் எடுத்துருவானுங்க. டாப் 3 குள்ள வருவானுங்க. டீம் நம்பர் 2 எலிமினேட் ஆகுறாங்க. டீம் ஸ்பார்டன்ஸ் எலிமினேட் ஆகுறாங்க. இப்போதைக்கு டாப் 4ல வந்து உட்கார்றாங்க டீம் மொபைல் இந்த லேசி லேகர்ஸ். ஸோ பார்க்கலாம். அவங்களும் மேட்சை மாத்திரக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். 14 கில்ல ஒரு 5 கில் செக்யூர் பண்ணி ஒரு போயாவா போட்டானுனாலே போதும். விஜே பார்த்தீங்கன்னா தன்னோட அடுத்த கில்ல பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணி உள்ள வராங்க. பின்னாடியே ஒரு டீம் இருக்குது. இந்த இடத்துல மேட்ச் மாத்துவாங்களா? டீம் லேசி 2-3 டீம் இந்த இடத்துல வந்துட்டாங்க. 3 டீம் எங்க தான் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? டீம் லாயல் குரூப் மாறிட்டாங்க. டீம் லாயல் குரூப் எல்லா டீமையும் மொத்தமா மாறிட்டாங்க சொல்லணும். ஸோ சட்டோரா மற்றும் மேக்ஸி 2 பேர் தான் இருக்காங்க. அப்படி இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸியோட கில் பாத்தீங்கன்னா செக்யூர் ஆகுது. டீம் லேசி லேர்ஸ் கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா மேட்சை மாத்துறாங்க. 4 பேர் மொத்தமா இருக்காங்க. டீம் லேசி லேர்ஸ் ஸ்டார்ட் ஒரு ஃபைட் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. பூக்கோ பாத்தீங்கன்னா டவுன் வச்சிருக்காங்க. பூக்கோவோட ரிவே பண்ண முடியுமா? பூக்கோவை ரிவே பண்ணலாம். பூக்கோவை நினைச்சா ரிவே பண்ணலாம். பட் என்ன பண்ண போறாங்க? பூக்கோவை ரிவே பண்ண முடியுமா? பூக்கோவை ரிவே பண்றாங்க. பக்கத்துல யாரோ இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற கல்ல செக்யூர் பண்ணுவாங்க. 2 vs 4 மேட்ச் மாறுது. 1 vs 4 மேட்ச் மாறுது. டீம் லேசி லேர்ஸ் தன்னோட 2வது பாயாவை செக்யூர் பண்ணி இந்த இன்டர் கில்ட் வார்ல மறுபடியும் ஒரு சான்சஸ் கொண்டு வராங்க. டீம் லேசி லேர்ஸ் டாப் 3 குள்ள வர வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. டீம் லேசி லேர்ஸ் டாப் 1க்கு வரலனாலே கடைசி நாள்ல நாங்க என்ன வேணா பண்ணுவோங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. டாப் 3ல பாத்தீங்கன்னா வந்து உட்கார்றாங்க. டீம் லேசி லேர்ஸ் வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லேசி லேர்ஸ் மேட்சை மாத்துறாங்க. மேட்சை மாத்திர மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிளையும் மாத்துவாங்க. கிட்டத்தட்ட 17+12 மொத்தம் 29 பாயிண்டோட மேல வராங்க கைஸ். ஃபைனலி லேசி லேர்ஸ் பாத்தீங்கன்னா தன்னோட ஆர்வலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கேம்ல பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சு. டீம் லேசி லேர்ஸ் இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 28 பாயிண்ட் 28 ஆமா கில் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 14, செகண்ட் மேட்ச்ல 5, தேர்ட் மேட்ச்ல 13, அடுத்து 17. ஐயோ ப்ரோ இவனு என்ன ப்ரோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அடிக்குறானே நமக்கு. லேசி லேர்ஸ் இந்த மேட்ச் மறுபடியும் கில் எடுக்குறானே. லேசி லேகர்ஸ் கம்பேக் गाइस. இதாண்டா கம்பேக். அந்த மாதிரி ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு இருக்கானே. ஐயோ
அப்புறம் பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் 7, அடுத்து செகண்டுக்கு 2, அடுத்து 7, அடுத்து 12. கெட்ட வார்த்தை சாரி பேசக்கூடாது. ஓகே ஓகே ஐயோ பூக்கோ டவுன் வைக்கிறாங்க. கிராட்டோஸ் பாரு கிளியர் பண்ணுவானா? கிராட்டோஸ் பாரு மொத்த டீமே முடிக்கிறான். டீம் நம்பர் 4 மொத்தமா எலிமினேட் பண்றாங்க. டீம் லேசி லேயர்ஸ் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா டாப் 2ல என்ட்ரி ஆகுறாங்க. டாப் 2ல வர்றாங்க. டீம் லேசி லேயர்ஸ் டாப் 2க்குள்ள வராங்க. நான் சொன்னதான் நடக்குதுங்க. டீம் லேசி லேயர்ஸ் நொறுக்குறானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. டீம் ஏஸ் பாப்போம். போன மேட்ச் நெட்வொர்க் ப்ராப்ளம் 2ல வந்து உட்காருவாங்களா இல்ல டாப் 1லயே வருவாங்களா இல்ல அதே மாதிரி மறுபடியும் மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பாங்களா? வெயிட் ஒரு டவுன் பாஸ்கர் டவுன் வச்சிருக்காங்க. பாஸ்கரோட கில் கன்ஃபார்ம் செக்யூர் செய்யப்பட்டது. பட் பாத்தீங்கன்னா ஓடுற மாதிரி இல்ல. கிராட்டோஸ் மற்றும் பூக்கோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊன்றானுங்க முடிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு கில்ல செக்யூர் பண்றாங்க. கிராட்டோஸ் மற்றும் பூக்கோ 2 பேர் ஒரு ஃபயரான கேம்ல இருக்கானுங்க. அவனு ஒரு மைண்டுக்கு பிக்ஸ் ஆயிட்டானுங்களா? அவனு எவனாலே மாத்த முடியாது. ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா விளையாண்டுருக்கானு. விஜே இன்னும் கில்ல செக்யூர் பண்ணல. 6வது கில்ல செக்யூர் பண்ண ஒரு டீம் மறுபடியும் முடிக்கிறானுங்க. டீம் லேசி லேயர் பாக்குற டீம் எல்லாம் முடிக்கிறானுங்க. பாக்குற டீம் எல்லாத்தையும் முடிக்கிறானுங்க. அவ்வளவுதான். வெறியான கேம்ல இப்பதான் மேட்ச் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. இப்பதான் லேசி லேயர்ஸ் உள்ள வரானுங்க மாத்துறானுங்க. லேசி லேயர்ஸ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. செத்துட்டானுங்க நினைச்சோம். இல்ல உயிர் இருக்குன்னு சொல்லி காட்டுறானுங்க. உயிர் காட்டுறானுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி கடைசியில குவாலிஃபை ஆவானுங்களா இல்ல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ண போறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீம் லேசி லேயர்ஸ்ல கிட்டத்தட்ட 9 கிலோ செக்யூர் பண்ணிருக்காங்க. வர்றாங்க. ஒரு டீம் ரஷ் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு டீம் ரஷ் பண்ணி வருது. யாரா இருக்கும் அது? யாரு? டீம் நம்பர் 2 தான் இருக்கிறாங்க வாய்ப்பு. டீம் நம்பர் 3 ஆஹா டீம் நம்பர் 3 இந்த பக்கம் இருக்காங்க. டீம் நம்பர் 3 இந்த பக்கம் இருக்காங்க. யாரு பக்கத்துல வந்தது? யாரு? டீம் லேசி லேயர்ஸ் கிட்ட பக்கத்துல இருக்கிறது யாரு? லேசி லேயர்ஸ் பக்கத்துல இருக்கிறது யாரு? ஓ டீம் லேசி லேயர்ஸ் பக்கத்துல இருக்கிறது யாரு? ஓ டீம் லேசி லேயர்ஸ் பக்கத்துல இருக்க வேற யாருமே இல்ல. டீம் ஸ்கைலாஸ் தான். டீம் ஸ்கைலாஸ் பாத்தீங்கன்னா பாத்துருப்பானு நினைக்கிறேன். சோ பிளேயர்ஸ் பார்த்துட்டு ரஷ் பண்ணி வரானுங்களா இல்ல என்னன்னு தெரியல. சோ ஓடுற மாதிரி தெரியல. ரஷ் பண்ணி வரானுங்க. சோ எந்த ஒரு டேமேஜுமே போல. பட் ஆப்போனன்ட் பண்ண நல்ல டேமேஜ் பண்ண போய் இருக்குது. சோ டீம் ஸ்கைலாஸ் இந்த இடத்துல முடிக்கப்படுமா இல்ல டீம் ஸ்கைலாஸ் இல்ல நீங்க கீழே போறீங்க நாங்க மட்டும் குவாலிஃபை ஆகாம வெளியே போவோம் நீங்க குவாலிஃபை ஆவீங்களான்னு சொல்லி அவங்கள முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஒரு டவுன் பண்ண வச்சிருக்காங்க. பூக்கோ டீம் பண்ண ஓடுற மாதிரி இல்ல. மறுபடியும் ஒரு டவுன் வச்சிருக்காங்க. டீம் லேசி லேயர்ஸ் பண்ணா ஆனதர் டவுன் பண்ண வச்சிருக்காங்க. டீம் ஸ்கைலாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். டீம் ஸ்கைலாஸ்ல கவி ஒரு ஆள் தான் இருக்கான். அவன் தன்னோட டீம் ரிவே பண்ணுவானான்னு பாத்தீங்கன்னா கிராட்டோஸ் பாத்தீங்கன்னா ஒரு வெறியாட்ட மாதிரி ஆடிட்டு இருக்கான். அந்த இடத்துல 7 கிலோ பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ணிருக்காங்க. கடைசி நாள்ல ஒரு பொசிஷன் அதாவது பாத்தீங்கன்னா 2 டீமை கீழே ஒரு 4 டீமை கீழே எட்டி வதச்சிட்டு மேல வந்து உட்கார்றாங்க. டீம் லேசி லேயர்ஸ் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இந்த மேட்ச் ஒரு பாய் அடிச்சாலாம் கன்ஃபார்ம் டாப் 3ல வந்து உட்காருவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் பாய் அடிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் டாப் 3ல வருவாங்க டீம் லேசி லேயர்ஸ். ஸோ ஆல்ஃபாவோட டீமான டீம் ஏஸ்மே பார்த்தா அந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே கிட்டத்தட்ட பார்த்தா 7 கிலோ பார்த்தா செக்யூர் பண்ணியிருக்காங்க. டீம் ஏஸ் மற்றும் டீம் லேசி லேயர்ஸ் 2 டீம்ல எந்த டீம் வெளியே எலிமினேட் ஆகுதோ அந்த டீம் பார்த்தா டாப் 2ல வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா டீம் நம்பர் 3 பார்த்தா சைலண்டா கீழே குச்சிட்டு இருக்காங்க. டீம் நம்பர் 3 ஆன பாட் ஸ்குவாட் பார்த்தா அவங்களும் சும்மா இருக்கு. டீம் லேசி லேயர்ஸ் பக்கத்துல